சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இந்த நேரம் வரை நடந்து கொண்டு இருப்பதை பற்றியும் எதனால் நடந்து கொண்டு இருப்பதை பற்றியும் உன் சாயப்பா நான் பேச வந்துள்ளேன். எப்பொழுதும் நீ உண்டு உன் வேலை உண்டு என்று பிறரது வாழ்க்கையில் நீ நுழையாமல் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் உன் மனதினில் ஏதோ ஒரு நோட்டங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிறரின் எண்ணமோ நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வருகிறாய் என்று நீ உன் மீதே பொறாமை எண்ணம் கொண்டு வருகிறார்கள். வெளியில் பார்க்கும் பொழுது உனக்கு இருக்கும் குறைகள் தெரியாமல் நீ இருக்கிறாய் அல்லவா? இவளுக்கு என்ன நன்றாகத்தானே வாழ்கிறான், இவனுக்கு என்ன இல்லை என்ற பொறாமை எண்ணத்தோடு பார்ப்பவர்கள் தான் உண்டு. இவர்களின் வாழ்க்கையை எப்படியாவது கெடுக்க வேண்டும், இல்லை என்றால் என்னையும் மீறி இவன் வாழ்ந்து விடுவானோ என்ற அச்சத்தில் தான் உனக்காக இத்தனையும் செய்து வருகிறார்கள். தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா என்று தெரியவில்லை. நாசம் செய்ய நினைக்கும் அவர்களுக்கு திரும்ப என்ன கிடைக்கும் என்பதை மறந்து அவர்கள் இஷ்டத்திற்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களைப் போல ஆடி இருப்பவர்களை நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். இரத்தம் சூடான வேளையில் இவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆட்டத்தை நிறுத்த என் ஆட்டத்தை நான் தொடங்கினால்தான் இது சரியாக இருக்கும் என்று நான் புரிந்து கொண்டேன். என் ஆட்டத்தை முழுமையாக இவர்களை பார்த்திருக்க மாட்டார்கள், இனிமேல் பார்க்க போகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்து விட்டால் அந்த பிரச்சனையிலேயே மூழ்கி விடுவார்கள். அப்பொழுது அடுத்தவரின் வாழ்க்கைக்கு நுழைய அவர்களுக்கு நேரம் இருக்காது அல்லவா? இந்த வேளையில் தான் நான் செய்ய போகிறேன். அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க அவர்களுக்கு நேரம் பத்தாத போது உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி விளையாடுவார்கள்? நான் இதை செய்யும் நேரம் உன் கண்களில் அவர்கள் தென்படுவார்கள். இப்பொழுது நீ என்னிடம் கேட்கும் ஒரே கேள்வி, சாயப்பா அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று என்னிடம் சோதனை செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை பற்றி எனக்கு தெரியாத சாயப்பா சொல்லட்டுமா? அது யார் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? உன் மனம் அறியாத உனக்கு தீங்கி இழுத்தவர்கள் இவர்கள்தான் என்று இது நாள் வரை அறியாமலா இருக்க போகிறாய். இருந்தாலும் என் குழந்தை, நீ கேட்டுவிட்டாய். உனக்கு துரோகம் செய்து உன்னை வாழ்க்கையில் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து உன்னை வாழ்க்கையில் நாசமாக வேண்டும் என்று நினைக்கும் அவள் எந்த திசையில் இருக்கிறாள் தெரியுமா? தென்கிழக்கு திசையில்தான் உனக்கு இத்தனையும் செய்தாள். அந்த திசையில்தான் அவள் இருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் இத்தனை வேதனையும் சோதனையும் கொடுக்க வேண்டும் என்று, உன் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் என்றும் நினைத்தவள் தான் நான் சொன்ன திசையில், தென்கிழக்கு திசையில் தான் இருக்கிறாள். பொறுமையாக வேடிக்கை மட்டும் பார், அவளின் வாழ்க்கை என்னவாகும் என்று. உன்னோடு உன் சாயப்பா இருக்கும் பொழுது கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.